துணி அழுக்கு இல்லாமல் இருந்தால் போதாது, உடம்பு அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது, வீடு அழுக்கில்லாமல் இருந்தால் போதாது. இவை யாவற்றுக்கும் மேலான நம் மனம் அழுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும். குடிமக்கள் செய்யும் பாவம் அரசனையும், மனைவி செய்யும் பாவம் கணவனையும், சிஷ்யன் செய்யும் பாவம் குருவையும் சேரும். கரையில் இருக்கிறவனால்தான் சேற்றில் இருப்பவனை இழுக்க முடியும். பாவியாக இருப்பவனை பாவமே இல்லாத பகவானால்தான் கரை சேர்க்க முடியும். தனக்கென்று எவ்வளவு குறைவாக செலவழிக்க முடியுமோ அப்படி எளிமையாக வாழ்ந்து மிச்சம் பிடித்து அதை தர்மத்திற்கு செலவழிப்பதுதான் தனக்கு மிஞ்சி தர்மம் என்பதன் பொருள். சுவாமி கொடுத்துள்ள மனசுதான் இப்போது நம்மை அவரிடமிருந்து பேதப்படுத்துகிறது. இந்த மனசை எடுத்த எடுப்பில் போ என்றால் போகாது. ஆகவே இந்த நிலையில் இதே மனசால் அவர் ஒருத்தரை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு சாந்த குணம் இருக்கிறது, மற்றொரு சமயத்தில் கோபம் இருக்கிறது. ஆனாலும் இந்த இரண்டு அவஸ்தையிலும் இருப்பவன் ஒருவனே என்பது அனுபவத்தில் தெரிகிறது. இந்த உலகமும் ஒரு கனவுதான். உலக வாழ்வும் மாயாஜுரத்தில் வந்த ஜன்னை என்று தெரிந்து கொண்டால் உண்மையில் எல்லாம் ஒன்று என்று உணர்வோம். ஒரே பிரம்மம் மாய சக்தியால் பலவற்றை போல் தெரிகிறது என்பதுதான் அத்வைதம். பணக்காரர்கள் நிறைந்த தேசங்களை பாருங்கள். அங்கே எத்தனை சச்சரவு, நிம்மதியின்மை. எல்லோருக்கும் நிறைய பணம் வந்துவிட்டாலும் ஒவ்வொருவனுக்கும் மற்றவனை விட அதிகம் இருக்க வேண்டும் என்கிற ஆசையும், அதனால் போட்டியும் சச்சரவும் இருந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கு வேண்டிய சௌகரியம் இருந்தால் மட்டும் போதாது, இன்னொருத்தனை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற போட்டி மனப்பான்மையே மனித சுபாவம். எல்லோருக்கும் எல்லா சௌகரியங்களும் சமமாய் கிடைக்கும் என்றால் கூட அது தனக்கே முதலில் கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தவரும் போட்டி போடுவார்கள். போட்டி போக வேண்டுமானால் போட்டி போட இன்னொரு வஸ்துவோ இல்லை என்ற ஞானம் வர வேண்டும். அப்போதுதான் சாந்தியோடு நிறைந்து வாழலாம். ஆசையால் ஞானமெல்லாம் எதற்கு எண்ணாமல் எப்போதும் சாஸ்வதமாய் செய்ய வேண்டிய காரியம் ஆத்ம விசாரம்தான். உலக துன்பங்களை விலைக்கு வாங்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் இந்த உலகம் என்பது நாம் நினைக்கிறபடி இல்லை. இதுவே இன்பமானது, அது வேறு இது வேறு அல்ல. மரமே யானை, பாரே பரம் என்ற நினைப்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கஷ்டங்களை சொல்லிக் கொள்ளாமல் யாராலும் இருக்க முடியாது. வெளிப்படச் சொன்னாலே அதில் ஒரு நிம்மதி பிறக்கிறது. கண்ட இடத்தில் போய் சொல்லிக் கொள்ளாமல் கேட்பவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்களோ என்றில்லாமல் பகவானிடம் கஷ்டத்தை சொல்லிக் கொள்ளலாம். அவன் கிருபா சமுத்திரமாக இருந்து நாம் கேட்காமலே கஷ்ட நிவர்த்தி தந்தாலும் சரி, அல்லது பலனை தரும் பலதாத என்கிற முறையில் நாம் பாவத்திற்கு தண்டித்தே தீருவான் என்றாலும் சரி, அல்லது கஷ்டத்தை மாற்றாமலே அதை தாங்கிக் கொள்ளும் பக்குவத்தை நமக்கு தந்தாலும் சரி, அவனிடம் முறையிட்டுக் கொள்வதே நமக்கு ஓரளவு சாந்தி. நாம் ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அதுபோலவே உருவாக்கி விடுகிறது. இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரீதியில் அமைதிக்கும் ஆனந்தத்துக்கும் ஒரு லட்சிய உதாரணமாக இருப்பது சுவாமிதான். நாம் கஷ்ட நிவர்த்திக்காக சுவாமியிடம் போனாலும் சரி, அல்லது சௌக்கியமாக இருக்கிறோம் என்று நன்றி காட்ட போனாலும் சரி, அவரை நினைக்கிற பழக்கம் வழுக்கத்தானாகவே இந்த கஷ்டம், சௌக்கியம் ஆகியவற்றை பற்றியே நினைப்பதிலிருந்து நம் மனம் விடுபடும். பாவங்கள் இரண்டு தினசு. ஒன்று சரீரத்தால் செய்த பாப கர்மா, இன்னொன்று மனசினால் செய்த பாப சிந்தனை. பாப கர்மாவை போக்கிக் கொள்ள புண்ணிய கர்மா செய்ய வேண்டும். பாவ எண்ணங்களை போக்கிக் கொள்ள புண்ணியமான நினைப்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும்.
பாவ நிந்தனைகளை போக்குகிற புண்ணிய சிந்தனைதான் பரோபகாரம். சேவா மனப்பான்மை, தியாகம் எல்லாம் பொதுவாக அன்பு என்று சொல்லலாம். இந்த அன்பை சகல ஜீவ ஜட பிரபஞ்சத்துக்கும் மூலமாக பரமாத்மாவிடம் திருப்பி விடுவதுதான் பக்தி.